இப்போ உனக்கு ஒரு கதை சொல்றேன். அது உன்ன மாதிரியே இருந்த ஒரு சிங்கக்குட்டியோட கதை. சிங்கத்தோட கதையா? வாத்தியாரே, என்ன மாதிரி ஒரு தங்கத்தோட கதையை சொல்லு. எங்க வீர சாகசத்தை வில்லுப்பாட்டை எடுத்து விடு பாப்பா. அவங்க சரித்திர நாயகர்கள் ஆகிறதுக்கு முன்னாடி முஃபாசாவும் வருங்காலத்துல ஸ்கார்னு அழைக்கப்பட போற இளவரசர் டாக்காவும் சகோதரர்களா ஆனாங்க. ஹேய், உன் பேர் என்ன? முஃபாசா. நான் வர வரைக்கும் இருன்னு சொன்னல. இவனை இப்படியே விட்டுட்டு போக முடியாது. விதிகளை மாத்த முடியாது டாக்கா. பேர் தெரியாதவங்கள அரசர் ஏத்துக்க மாட்டாரு. நான் பேர் தெரியாதவன் இல்ல, நான் தொலைஞ்சு போயிட்டேன். அந்நியர்களை நாங்க எப்பவும் சேர்த்துக்கிறது இல்ல. வருங்கால அரசன் டாக்கா தான். அரச பரம்பரையை நம்ம பாதுகாக்கணும். அப்பா, நான் இவன் உயிரை காப்பாத்திருக்கேன். உனக்கு ஒரு ரகசியம் சொல்லவா? எனக்குன்னு வேணும் மோர் சகோ. எனக்காக வேணும் மோர் சகோ. எனக்காக வேணும் மோர் சகோ. சில சமயம் ஒரு வாசனை தெரியும், காத்தோட கலந்து என் வீட்டை பத்தி ஞாபகப்படுத்திட்டு கரைஞ்சிரும். நீயும் டாக்காவும் சேர்ந்து இருக்கிற இடம்தான் வீடு. போய் தேடுங்க. வாழ்க்கை சக்கரத்துல உங்க இடம் எதுன்னு கண்டுபிடிங்க. சக்கரம் செதறிடுச்சு. காட்டுக்கு இனி ஒரே ஒரு ராஜாதான். முஃபாசா, ஓடிடு. நாம சேர்ந்து சண்டை போடணும். சண்டை போட்டா நாம செத்துருவோம். வேடிக்கை பார்க்க வந்தவன கோத்து விட்டு இப்படி வேடிக்கை பார்க்கறீங்களே, நியாயமா? உன்னை நான் காப்பாத்துறேன் டாக்கா. முஃபாசா, இது ஒரு மோசமான யோசனை. நம்ம உயிரோட இருக்கோம். நம்மள நான் காப்பாத்திட்டேன். இப்போ என்னமோ சொன்னியே.